Welcome to our YouTube channel Sri Start View. இன்னைக்கு இந்த வீடியோல மட்டன் கிரேவி ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்ய போறதுன்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மசாலா ப்ரிப்பேர் பண்றதுக்கோசரம் கொத்தமல்லி, வரமிளகாய், பட்டை, பூவு, இலை, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதோட இலை, பட்டை, பூவு, சோம்பு, சீரகம், மிளகு, அதோடைய லைட்டாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இதோட கொத்தமல்லி, வரமிளகாயும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். நல்லா வணங்கி வந்த உடனே இதோட சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சு அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேங்காய், கொத்தமல்லி தழை. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை மிக்சியில் அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது குக்கர் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது ஆட் பண்ணிக்கலாம். உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இதோட அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg மட்டன் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா, கறி மசாலா. அவ்வளோதான் மசாலா. இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நம்ம ஆல்ரெடியே வெங்காயம் வணங்குறதுக்கோசரம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி விட்டுட்டு நல்லா இதை கொதி வர அளவுக்கு விட்டுறலாம். பாருங்கள், இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ விசில் போட்டு ஒரு 5 to 6 விசில் மட்டன் நல்லா வேகிறதுக்கோசரம் 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதோட கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான மட்டன் கிரேவி ரெடி. இதை இட்லி, சாதம், சப்பாத்தி, பூரி எது வேண்டுமானாலும் அதோட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.